நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா மாதங்கி. நுழைவாயிலில் நின்றே உனக்காக காத்திருக்க வேண்டும் என்று சதி கூறினாள். நானோ இவளை அரண்மனை முழுவதும் தேடினேன். செல்வோமா? மாதங்கி, இவள் இங்கிருந்து வெளியேறும் போதெல்லாம் இனம் புரியாத கவலை எழுகிறது. இவள் மீது கவனம் வை. இவள் உடன் வர வேண்டியது அவசியம்தானா? நான் தனித்தே வண்ண மேலாளர் இல்லம் சென்று வண்ணங்களை எடுத்து வருவேனே. இன்று எனக்கு கவலை ஏதும் இல்லை. ஏனெனில் நீ உடன் உள்ளாயே. என் நிலையிலும் இவளை நீ பாதுகாப்பாய் என்பதை அறிவேன். செல்வோமா? ஐயோ, என்ன விபரீதம் இது? இது அபசகுணம் ஆயிற்றே. மாதங்கி, தமக்கு இவ்வார்த்தைகள் பொருந்தவே இல்லை. தாம் சகுனங்களில் நம்பிக்கையற்றவராயிற்றே. சதி, நீ இங்கேயே இரு, வர வேண்டாம். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு நாம் திரும்பி வந்து விடலாம். பயங்கர சூறாவளி ஒன்று என்னை விழுங்கி விடுவது போல அல்லவா அஞ்சுகிறீர்கள்? புறப்படுவோம். தாமதம் வேண்டாம். பிரஜாபதி நம்மை இங்கு அழைத்த காரணம்? குறிப்பிட்ட விவாதம் ஏதுமெனில் பிரஜாபதி நம்மை இவ்விடத்திற்கு அழைத்திருக்க வாய்ப்பில்லை. இங்கு நிகழவிருப்பது யாது? கடும் தவம். கடும் தவமா? தவத்தில் ஈடுபட்டால் மகா சபை ஆலோசனையின் நிலை அது நிகழாதே. மகாசபை ஆலோசனை நிகழ்வது உறுதி. மன்னிக்க வேண்டுகிறேன். எனினும் தமது நிர்ணயங்கள் குழப்பத்தை விளைவிக்கின்றன. எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். செய்ய வேண்டியதை கூறுங்கள். என் மீது நம்பிக்கை கொண்டால் போதும். எனது முடிவுகளின் விளைவு தங்களுக்கு நிராசையாகாது. மகாசபை ஆலோசனையின் வெற்றிக்கு இது அவசியமாகிறது. எனது இந்த தவம் குறித்த அறிவார் வேறொருவர் இல்லை. எவரும் அறிந்திருப்பதையும் நான் விரும்பவில்லை. எனது இந்நிலை குறித்து யாராவது கேள்வி எழுப்பினால் நீங்கள் தான் பதில் கூற வேண்டும். எனினும் சுக்கராச்சாரியார் தாக்குவதற்கு திட்டம் தீட்டியானது? எனது தவமே தீர்வுகளை அளிக்கக்கூடியது. பொறுமை மிக அவசியம். எனக்கு இனி தேவை தனிமை. மந்திரியாரே. ஆணை பிரஜாபதி. மகாசபை ஆலோசனை கூடும் சமயத்தில் தவத்தினின்று வெளிவருவேன். தவிர்க்க இயலாத காரணம் இல்லை என்றால் எனது தவத்திற்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். உத்தரவு பிரஜாபதி. என்னை தம்முடன் அழைத்து வர தாம் விரும்பவில்லை அல்லவா? ஆகையால் தான் வலுக்கட்டாயமாக நான் வந்தேன். பிரஜாபதியின் மகள் நான். எடுத்த உறுதியினின்று வழுவ மாட்டேன் என்பதை
நான் நிரூபிக்க விரும்புகின்றேன். எனது எண்ணங்களை கட்டுப்படுத்த அறிந்தவள் நான். என் விருப்பமும் அதுதான் சதி. எனினும் என் அச்சம் நான் கொண்ட அச்சம் பொருளற்றது மாதங்கி. என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். என் சிந்தையில் சிவனுக்கு ஸ்தானம் இல்லை. விருத்தாசுரன். விருத்தாசுரனா? யார் அது? கிழக்கிலிருந்து பயணித்த பாதையில் அசுர கூட்டம் ஒன்று கண்டீர்கள் அல்லவா? அவர்கள் குறித்து தாம் வர்ணித்த விதத்திலிருந்து அது விருத்தாசுரனின் படை என்பதை உணர்ந்தேன். நீண்ட நெடிய தமது கடும் தவத்திலிருந்து அவன் ஒரு முறை வெளிவரும் சமயம் அவனை புறமுதுகிடச் செய்வதானது சாத்தியமற்றது. எனினும் இந்த விருத்தாசுரன் என்பவன் யார்? தேவர்களால் வஞ்சிக்கப்பட்டவன், ஓர் அரக்கன். அவனது பிறப்பின் நோக்கமே தேவேந்திரனை எதிர்ப்பதுதான். அவன் தன் சரீரத்தினால் மாத்திரமல்லாது அவனது ஆத்மார்த்தமான மானசீக சக்திகளும் மகத்துவம் பொருந்தியவை. இந்த தலத்திற்கு எந்த நோக்கத்தோடு வந்துள்ளான் மகரிஷி? தலத்தினும் முக்கியம் வருகை தந்த சந்தர்ப்பம். விருத்தாசுரன் இச்சமயம் தவத்தினின்று வெளிவந்தது அவசியம் மகா சபையாலோசனையோடு தொடர்புடையதாகத்தான் இருக்க வேண்டும். எனினும் நாம் கவலை கொள்ள காரணம் ஏதுமில்லை. ஏனெனில் மகாதேவரின் திருவடிகளில் சரணடைந்தவர்கள் நாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது அதீத ஆற்றலின் வெளிப்பாடாக எனக்கு தோன்றுகிறது. தந்தையின் உத்தரவை பின்பற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா? உத்தரவு மந்திரியாருக்கு இடப்பட்டது. நிறைவேற்றியிருப்பார் என்று எண்ணியிருந்தேன். எண்ணியிருந்தேன் என்பதன் பொருள் தாம் மந்திரியாரோடு இது குறித்து ஆலோசிக்கவில்லையா? நினைவு மறந்தீர்களா? இவ்வசந்த விழாவினை சார்ந்த பொறுப்புகள் அனைத்தும் தமக்களிக்கப்பட்டது. மந்திரியார் பிரஜாபதியுடன் சென்று விட்டாரே. தாம் நன்கு உணர்ந்துதான் இதை கூறுகிறீர்களா? ஒரு சமயம் இது அசுரர்களின் தாக்குதல் எனில் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிவீர்களா? அவ்வாறு ஏதும் நேர வாய்ப்பில்லை. நம்ம எவரும் தாக்க காரணம் என்ன? நமக்கெவரும் சத்துருக்கள் இல்லையே. இச்சமயம் சத்தியும் இந்த திசையில் தானே சென்றாள். பாதுகாப்பிற்கும் எவரையும் அழைத்துச் செல்லவில்லையே. சதிக்கு ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது?
எனினும் மாதா, இவர் விழா ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததை தாம் அறிவீர்களே. மாதா, இனியும் நாம் காத்திருப்பது உசிதமாகாது. உடன் சதியை அரண்மனைக்கு அழைத்து வர உபாயம் யோசிக்க வேண்டும். இந்த தகவல் பிரஜாபதியை ஏற்றினால் சிந்திக்க அதைவிட முக்கிய சங்கடங்கள் ஏராளம் உள்ளன. நாம் உடனடியாக மந்திரியார் வாயிலாக அரசருக்கு தெரிவிக்க வேண்டும். உடன் சதியை தேடி வர படைப்பிரிவினரை அனுப்புங்கள். இதை என் ஆணையாக கொள்ளுங்கள். இவ்விடத்தில் நேர்வதென்ன மாதங்கி? வசந்த காலத்தில் புழுதிக்காற்று ஏன்? என்னிடமிருந்து விலகி செல்லாதே சதி. என் கரத்தை இறுக பற்றிக்கொள். விலகி செல்லாதே சதி. சதி, ஒன்றும் தெரியவில்லை. சதி, என்னை விட்டு விலகாதே. சதி, நீ எங்கிருக்கிறாய்? சதி! नमामि शमीशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशम् நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.